திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க முன் வந்தார் இபிஎஸ் இன்னைக்கு சிவி சண்முகம் காலையில சொல்லியிருக்காரு. அதாவது சிவி சண்முகம் இப்படி சொன்னதற்கு எங்களுடைய நிலைப்பாட்டை தேர்தல் முடிவு வந்த அன்று மாலையே எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் வீட்டில் படுத்து தூங்காமல் நேரடியாக இதே அறிவாலயத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்பதை மிக தெளிவுபடுத்திவிட்டார். அதோடு மட்டுமல்ல, அடுத்த நாளே 5ஆம் தேதியே தான் போட்டியிட்ட கொளத்தூருக்கு சென்று வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து விட்டார். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட்டத்தை கூட்டி தலைவர், துணைத் தலைவர், கொறடா ஆகியோரையும் தேர்ந்தெடுத்து ஒரு எதிர்க்கட்சி ஆக்கப்பூர்வமாக செய்ய வேண்டிய கடமைகளை எல்லாம் எங்கள் தலைவர் தளபதி நிறைவேற்றிவிட்டார். திமுகவை பொறுத்தமட்டிலும் இந்த 77 ஆண்டு கால வரலாற்றில் பல வெற்றிகளையும் பார்த்திருக்கிறோம், பல தோல்விகளையும் பார்த்திருக்கிறோம். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இல்லாத அளவுக்கு 234 தொகுதிகளில் 220 தொகுதிகளில் எங்களுடைய கூட்டணி தலைவர் கலைஞருடைய தலைமையிலே தனியாக திமுக 184 இடங்களிலும் கூட்டணியோடு சேர்த்து 220 இடங்களிலும் வெற்றி பெற்று சரித்திரம் படைத்த திமுக இதுவரையில் அந்த ரெக்கார்டை உடைக்க யார் வரும் முடியவில்லை. ஆக அதேபோல 91 தேர்தலில் ஒரே ஒரு தொகுதி தான் நாங்கள் வெற்றி பெற்றோம். ஆனால் வெற்றியை கொண்டு வெறி கொண்டு ஆடவில்லை, தோல்வியை கண்டு தோண்டு விடவில்லை. திமுக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது. ஆக சண்முகத்தை போன்றவர்களுக்கு அவர்கள் போவதற்கு ஏதேனும் காரணம் வேண்டும் என்பதற்காக எங்களை காரணம் காட்டிவிட்டு அவர்கள் வெளியேறுகிறார்கள். ஆக அவர்களால் குறிப்பாக சிவி சண்முகத்தை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியும். தொடர்ந்து பதவியிலே இருந்தவர். 2021 கூட அவர் தோற்ற உடனே 2022 எம்பி ஆகிட்டார். இப்போ அதை ராஜினாமா பண்ணியிருக்கார். ஆக சில பேருக்கு பதவி அரிப்பு இருக்கும். அகில இந்திய அளவில் கூட எடுத்துக்கொண்டாலும் பிஜேபியில் இருக்கவங்க காங்கிரஸ் ஆட்சி வந்தால் காங்கிரஸுக்கு போவாங்க. காங்கிரஸில் எங்களோட ராஜ்யசபாவில் 5 பேர் காங்கிரஸ் தான் பிஜேபியோட மந்திரி ஆகிட்டாங்க. இதெல்லாம் வடநாட்டில் இந்த கட்சி மாறுகிற கலாச்சாரங்கள்லாம் இருந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரையிலே 60 ஆண்டு காலமாக மேலாக, ஏன் 52 தேர்தலில் இருந்து இதுவரையில் தமிழ்நாட்டில் கட்சி தாவறது, மைனாரிட்டி அரசு என்றெல்லாம் பார்க்காத ஒன்று இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் எங்கள் தலைவர் தெளிவான முடிவெடுத்து நாங்கள் எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று சொல்லிவிட்டார். இன்றைக்கு